ஒரு வீட்டோட செல்ல பிராணியான நாய்களோட படுக்கிற பொசிஷனை வச்சு அவங்களோட குணம், ஆரோக்கியம், அப்புறம் அவங்களோட தனித்தன்மை பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு நாயும் ஏன் ஒவ்வொரு விதத்துல படுத்து இருக்குன்றதுக்கு பல அறிவியல் காரணங்கள் இருக்கு. டோனட் அல்லது சுருண்டு நிலை. நாய் ஒண்ணு நல்லா சுருண்டு அதோட வால் பகுதியவே தலைக்கு வச்சு படுத்திருக்கா அப்படின்னா அந்த நாய் தன்னோட உடலுக்கு தேவையான சூட்டை பாதுகாக்க நினைக்குதுன்னு அர்த்தம். தன்னோட உடம்பு முழுக்க கதகதப்பு பரவணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த நிலையில படுக்குது. இதனாலதான் தெருக்கள்ல இருக்கிற நாய்கள் குளிர் நேரத்துல இந்த பொசிஷன்ல படுத்திருக்கும். மல்லாந்து கிடப்பது. உங்க நாய்க்குட்டி நல்லா மல்லாந்து தன்னோட முதுகு பகுதியை தரையில படுற மாதிரி வச்சுக்கிட்டு கால்களை இஷ்டத்துக்கு விரிச்சு வச்சு படுத்திருந்தா தன்னோட சூழல்ல ரொம்பவே நம்பிக்கையா இருக்குன்னு அர்த்தம். அதாவது உங்க வீடு அந்த நாய்க்கு எந்தவித பய உணர்வையும் ஏற்படுத்தாம ரொம்ப ஓய்வு நிலைய தருதுன்னு அர்த்தம். ஒரு நாய் தன்னோட வயிற்று பகுதியை காட்டி படுத்திருந்தா அது சாதுவா, சாந்தமா, பணிவான நிலையில இருக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இன்னொரு காரணமும் இருக்கு. ஒரு நாய் தன்னோட உடம்பு ரொம்ப சூடாயிடுச்சுன்னு உணர்ந்துட்டாலும் இந்த நிலையில படுத்திருக்கும். இந்த பொசிஷன்ல படுத்தா அந்த நாய் தன்னோட உடல் சூட்டை ரொம்ப சீக்கிரமாவே குளிர வச்சிடும். நாய்களோட வயிற்று பகுதியில மென்மையான ரோமங்கள் தான் இருக்கும். அதோட உள்ளங்கால் பகுதியில வியர்வை சுரப்பிகள் இருக்கும். இதனாலதான் மல்லாக்க படுத்து விட்டத்தை பார்த்தபடி படுத்தா அதுங்க உடம்பு சூடு குறைஞ்சி குளிர்ச்சியா உணரும். பேக் டு பேக் அல்லது கட்டிப்பிடி நிலை. உங்க வீட்டு நாய்க்குட்டி உங்களை கட்டிப்பிடிச்சு படுத்திருந்தாலோ இல்ல உங்க வீட்டுல இருக்கிற இன்னொரு நாயோட முதுக உரசிட்டு இருந்தாலோ அதுக்கு இந்த சின்ன விஷயம்தான் காரணமா இருக்க முடியும். இந்த நிலையில படுக்கிறதுக்கான முக்கிய காரணமே அதுங்களோட குழந்தை பருவம் தான். ஒரு நாய் தன்னோட குழந்தை பருவத்துல இருந்து வெளிவர காலம் ஆகுதுன்னா இந்த மாதிரி தான் படுத்திருக்க விரும்பும். சில நேரங்கள்ல அதுங்களோட குழந்தை பருவம் முடிகிற சூழல்ல உடல் சூட்டை சரியா நீட்டிக்க இந்த மாதிரி படுத்திருக்க விரும்பும். உங்க மேலேயே வந்து கட்டிக்கிட்டே படுத்திருந்தா அந்த நாய்க்குட்டி உங்களையும் தன்னை போல ஒரு நாயாவே நினைச்சு நம்பி உங்க கூட இருக்க விரும்புதுன்னு அர்த்தங்க. சூப்பர்மேன் நிலை. நம்மள ஆச்சரியப்படுத்தி அசர வைக்கிற ஒரு நிலை இருக்குதுன்னா அது இந்த சூப்பர்மேன் நிலை தாங்க. ஒரு நாய் கவுந்து தன்னோட வயிற்று பகுதியை தரையில வச்சு கால்களை பரப்பி விரிச்சு படுத்து கிடக்கிற நிலைதான் சூப்பர்மேன் நிலை. இதுக்கு ஒரு பெரிய காரணமே இருக்குதுங்க. பெரும்பாலும் நாய்கள் ராத்திரி நேரத்துல இந்த நிலையில படுக்காதுங்க. பகல் நேரத்துல டக்குன்னு ஒரு குட்டி தூக்கம் போடணும்னு நினைச்சா மட்டும்தான் இந்த மாதிரி பொசிஷன்ல படுத்து கிடக்கும். இப்படி படுத்திருந்தா உங்க நாய் விளையாடுறதுக்கு தயாரா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க விளையாட ரெடின்னா நானும் ரெடின்னு சொல்றதுக்காகத்தான் இந்த பொசிஷனே. சைட் பொசிஷன். உங்க நாய் இந்த மாதிரி சைடா சாஞ்சு படுத்திருந்தா இல்ல தூங்கிட்டு இருந்தா அதுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லைன்னு அர்த்தங்க. ரொம்பவே ரிலாக்ஸ்டா சொகுசா தன்னை சுத்தி இருக்கிற சூழல் மேலேயோ சுத்தி இருக்கிற விஷயங்கள் மேலேயோ அதுக்கு கவலையே இல்லை. ரொம்ப பாசக்கார பயல்களும் இப்படித்தான் படுத்து தூங்குவானுங்க. சிங்க நிலை. இந்த நிலையில படுத்திருந்தாலே உங்க நாய்க்குட்டியோட தசைகள்ல எல்லாம் ரொம்பவே டென்ஷனா இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப டென்ஷனோட இருக்கும்போது லைட்டா ஓய்வு எடுக்க விரும்பி அதே சமயம் ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடக்கூடாதுன்னு இந்த மாதிரி சிங்க நிலையில படுத்திருக்கோம். முழுசா ரெஸ்ட் முடியல, ஆனா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்ற பொசிஷன் தான் இந்த சிங்க நிலை. உங்க துணிகள் மேல போய் படுக்கிறது. உங்க நாய் உங்க துணிகள் மேல போய் படுத்ததுன்னா அது உங்களை ரொம்ப லவ் பண்ணுதுங்க. நீங்க பயன்படுத்துற துணிகள்ல உங்க வாசம் இருக்கும். உங்க கூட எப்பவும் நெருக்கமாவே இருக்க நினைக்கிற நாங்க இந்த மாதிரி நீங்க பயன்படுத்துற துணிகள் மேலேயே படுத்து கிடக்குறோம் அப்படின்னு சொல்லுதுங்க. சுத்தி சுத்தி வர்றது இல்ல குழி தோன்றது. ஒரு நாய் ரொம்ப சுகமா படுத்து ஓய்வு எடுக்க நினைக்கும் போது அது தான் படுக்க போற இடத்தை சுத்தி சுத்தி வந்து பார்க்கும். அதே நேரம் தோண்டிட்டு படுக்கிறது உச்சபட்ச ரிலாக்ஸேஷன் வேணும்னு சொல்லுது. தன்னோட உடல் சூட்டை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி பண்ணும். இந்த மாதிரி பொசிஷன்கள்ல உங்க செல்லக்குட்டி படுத்தா அப்போ உங்க செல்ல பிராணி என்ன சொல்ல வருதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. இங்க இருக்கிற பொசிஷன்கள்ல உங்க செல்லத்தோட ஃபேவரட் தூங்குற பொசிஷன் எதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் இதை ஷேர் பண்ணுங்க.